God. I came for one day for the Modi Nagar, but God has a plan. More than 1 week I was stayed in the Modi Nagar. I want to thank to the God for the glorious family and the grace and the mercy of the God is carrying each and every day on my journey. I want to thank for the beautiful family. They opened the door for me, not for the 1 day, more than 1 week I stayed with that family. So today I was moving from the Modi Nagar. They care me, they love me, they support me, they serve me, they do everything for me. Such a beautiful day. Praise God. It's amazing thing what God is doing in my prayer journey. Giving us such beautiful families in my prayer journey. Keep going on today. Praise God. Praise God. பரிசுத்த வேதம் சொல்கிறது கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. ஸோ என் அன்பான தேவஜனமே, என்னுடைய ஜெப யாத்திரை பாருங்க, சொல்லி முடியாத அவருடைய ஈவுக்காகவும் இறக்கத்திற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஜெப யாத்திரையில், தொடர்ந்து பயணத்தில் ஆண்டவர் என் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஸோ அவருடைய ஈவு எவ்வளோ பெரியது, அவருடைய இறக்கங்கள் எவ்வளவோ பெரியது. சொல்லி முடியாத அளவுக்கான ஈவை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்துட்டு இருக்கிறார்ல. ஸோ இன்னைக்கு நீங்கள் உயிர் வாழ்றது கூட ஆண்டோடைய சித்தம் தான், அவனுடைய கிருபை. அவனுடைய சித்தம் எனக்கு உயிர் வாழ முடியுமா? ஸோ எல்லா மனிதர்களுமே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் நினைக்கிறாங்க என்னுடைய பலத்தினால இல்லை, என்னுடைய சாமர்த்தியத்தினால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லை, இது அவனுடைய கிருபை. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜீவனை கூட்டிக்கிட்டே இருக்கிறார். எதுக்கடானா மனம் திரும்புவதற்கும், ரட்சிக்கப்படுறதுக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவதற்கும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக தான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டே வராரு. ஆனால் இன்னைக்கு அநேகர் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி எல்லாம் என்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா நினைங்க, உங்கள் உங்கள் கைகளில் கிடையாது. அது எத்தனை நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் உயிர் உங்கள் கையில் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாசிக்கிற காற்று ஒரு நேரம் நின்று போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் பார்க்குற இந்த இயற்கையில் இருக்கிற அந்த ஆக்சிஜனெல்லாம் ஒரு நேரத்தில் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஆக்சிஜனுக்காக எங்கே போவீங்க? எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர் நீங்கள் வாங்க முடியும்? முடியாது. செவ்வாய் கிரகத்திலையும் சந்திரனை பிரவேசிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ கோடிகள் அதுக்காக செலவு பண்ணப்படுகிறது. ஆனால் இன்னும் கூட அதில் வெற்றியை பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரை அவங்க வெற்றியை பார்க்கவே இல்லை. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? இயற்கையாக ஆண்டவர் எதை படைத்தாரோ அது படைத்ததான். மனிதன் எதை செயற்கையாக படைத்தாலும் அது நிற்கவே நிற்காது. ஏன்னா போயிடும். ஏன்னா ஆண்டுடைய படைப்பு வேற, மனிதனுடைய படைப்பு வேற. ஸோ மனுஷன் எவ்வளோதான் முயற்சித்தாலும் இயற்கையை அழிக்க முடியும், செயற்கையாக சில பேரை உருவாக்க முடியும், அது நிரந்தரமாக நிற்கவே நிற்காது. ஸோ இதை நம்ம முதலாவது நம்ம இதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் இதை நம்ம புரிந்து கொள்றதே இல்லை. நான் போன போக்கில் தான் நான் போவேன், நான் என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன், நான் நினைக்கிறதா நான் செய்வேன்னு நினச்சிட்டு நமக்கு நாம் மார்பிளை தட்டி கொண்டே இருக்கிறோம். அந்த தட்டுற மார்பு கூட ஒரு நாளைக்கு நின்று போயிடுங்க. அப்படியே மூச்சு நின்று போயிடுச்சுன்னா, ஆக்சிஜன் கிடைக்கணும், என்ன ஆயிரும்? மூச்சு நின்று போயிடும். மூச்சு நின்று போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ சொந்தம் பந்தம் இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ படிப்பு இருந்த என்ன பிரயோஜனம், எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போது ஆண்டவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை உண்மையாக வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆண்டவரை மறுதலித்து போன வாழ்க்கையோட நம்ம வாழக்கூடாது. ஸோ முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ புரிந்து கொள்ளணும்னா வாழ்கிறது மிகவும் கடினமாக போயிடும். ஸோ உங்கள் வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாதுன்றதாக தான் இந்த நேரத்தில் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா தினந்தோறும் நான் பயணிக்கிறதுக்கு ஆன காரணமே, எந்த பாவியும் கெட்டு போவது என்னுடைய சுத்தமானது அல்ல என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. ஸோ எந்த பாவியும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்ல. அப்போ தினந்தோறும் அந்த மனிதர்களுக்காக ஜெபிக்கணும், அந்த மனிதர்களுக்காக சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா சுவிசேஷம் நம்ம மேல் வந்த கடமை என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ ஆண்டவர் எதை நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அதை செய்கிறதுக்காக தான் நம்ம இருக்கமே தர, நான் சொல்கிறத ஆண்டவர் கேட்கணும் கிடையாது, ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். அதுக்காக தான் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அதை மறந்து போயிடுவோம். கீழ்ப்படுறதா ஆண்டருக்கெல்லாம் நான் எதுக்கடா கீழ்ப்படியணும்? மனைக்கு கீழ்படுறது கிடையாது, எஜமானல் கீழ்படுறது கிடையாது, யாருக்குமே பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு நான் அப்படின்னு நினச்சி வாழ்கிற ஒரு கூட்டம், மதிக்கெட்டு போன ஒரு கூட்டம். ஸோ இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு கால்நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நிலைமைகளெல்லாம் மாறணும். ஸோ கர்த்தர் கடுமையான ஒரு ஈவு நமக்கு கொடுத்துருக்காரு. சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தர் தந்தருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டருக்கு எப்பவுமே நன்றி செலுத்துங்க.
ஆண்டவரே எனக்கு அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த குடும்பத்தில் நான் ஒரு சந்தோஷமாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும், என் குடும்பம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த குடும்பமாக இருக்கணும். யோசுவாவை பாருங்கள், யோசுவா என்ன சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தலைவன் எடுக்கிற டிசிஷன் பாருங்கள். என்ன டிசிஷன் எடுக்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் எடுக்கணும். என் வீடு ஆண்டரை சேவிக்கிற வீடாக இருக்கும், ஆண்டருக்காக வாழுகிற ஒரு வீடாக இருக்கும், ஆண்டருக்காக ஊழியம் செய்கிற ஒரு வீடாக இருக்கும். அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ என் அன்பான தேவஜனமே, அந்த ஜெபயத்தை குறித்த அநேக விவரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, தெரிந்து கொண்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு, ஜெப கருத்தை வேணால் அந்த ஜெப குறிப்புக்கு என்னோட மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஆமென். ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வந்தது. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எப்படி ஒரு அருமையான பாடல் இல்லையா? ஸோ ஃபாதருடைய பாட்டு எல்லாமே இன்னைக்கு கூட ஒரு அபிஷேகம், ஒரு ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம் நிறைந்த பாடல். எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவர். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய வார்த்தைகள் இல்லையா? என்னுடைய பயணத்தில் கூட இந்த வார்த்தைகள் அதிகமாக ஒரு பலத்தை எனக்கு கொடுக்குது, இன்னும் அதிகமாக பயணம் செய்வதற்கும் தொடர்ச்சியான இந்த ஊழியத்தை செய்வதற்கும். ஏன்னா கர்த்தர் அனுதினமும் என்னை தாங்கி வழி நடத்தி கொண்டே இருக்கார். கர்த்தர் அனுதினமும் என்னை போஷித்து கொண்டு இருக்கார். என்னை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர், என்னை போஷிக்கிற தேவன் அவர், என்னை விடுதலை செய்கிற தேவன் அவர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், என்னை கைவிடாத தேவன் அவர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலைகளை எனக்கு சாதமாக மாற்றி கொடுக்கிற தேவன் அவர், கைவிடாத தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். ஸோ இன்னும் எவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியும் என்னோடய பயணத்தில் இயேசுனுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள். ஸோ எண்ணில் முடியாத அற்புதங்கள் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டாரா? நினைத்து பார்ப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் அல்லவா? இஸ்ரேல் ஜனங்க பாருங்கள், அவங்க அந்த பாடுகள் மத்தியில் வரும்போது கூட செங்கடல் வந்தபோது ஒரு கைவிட்ட சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் மோசையோடு இருந்து அந்த செங்கடலை பிளந்தார் அல்லவா? செங்கடலை பிளந்த தேவன் உனக்கான ஒரு வாசலை திறந்து தர மாட்டாரா? உனக்கான ஒரு வழியை திறந்து தர மாட்டாரா? எனக்கு வழியே இல்லையே, எல்லா வழிகளும் அடைச்சிருக்கேன், எல்லா கதவுகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இயங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, செங்கடலை பிழைந்த தேவன் நான், யாக்கோபின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் நான், மோசையின் தேவன் நான், ஆபிரகாமின் தேவன் நான், எலியாவின் தேவன் நான், தாவீதின் தேவன் நான். உன்னை கைவிடுவேனோ? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உன்னை மறந்து விடுவாரோ? என் அன்பான தேவஜனமே, சிந்திச்சு பாரு. உன்னை கைவிடுவாரோ? நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டு உங்களை தாங்கி வழிநடத்த போறாரு. இன்னைக்கு ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாரு. ஒரு புதிய வாசலை திறக்க போறாரு. செங்கடலை பிளந்த தேவன் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதம் ஆண்டு செய்ய போறாரு. உன் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், உன் துக்கங்களை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன், உன் துக்கங்களுக்காக சிலுவையை சுமந்து உன்னை மீட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். இயேசு ஒருவரே. அந்த இயேசுவே உன் வாழ்க்கைக்கு பரிகாரியானவர். அந்த இயேசுவே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர்.
ஸோ எதை குறித்தும் கலங்காதீங்க, ஜெபிங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. பிறருக்காக ஜெபிங்க, மண்டாடி ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் சந்திச்சிருந்த அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை நிச்சயமாக ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். என்னை போஷிக்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் உன்னை வழி நடத்த மாட்டாரா? பாருங்கள், இரவு பகல்னு பார்க்காம காடுகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள், ஆபத்து நிறைந்த பகுதிகள் என எப்படி இல்லாமோ அலைகிற என்னையை பாதுகாக்கிற தேவன் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? நிச்சயமாக பாதுகாப்பார். நிச்சயமாக உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், பரிசுத்த வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாப்பார். எந்த தீங்கு வந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கா. அனுகூலமான தேவன் அப்படின்னு அநேக இடங்களை சொல்லுவார். அனுகூலமானவர், தாழ்மையுள்ளவர் அந்த தேவன் உன்னை வழி நடத்துவார். எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் பயப்படாங்க. தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. எல்லா தடைகளும் மாறப்போகுது. எல்லா செங்கடலும் உங்களுக்கு வழி திறந்து வரப்போகிறது. ஆண்டவர் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். பார்த்த ஒரு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி உள்ள வேலைகளை செய்து இந்த ரோட்டுக்கு சைட்லேயே தங்குறாங்க. ஸோ இந்த மக்களையும் ஆண்டு போஷிக்கிறார் இல்லையா? இந்த மக்களை போஷிக்கிறான் உங்களை போஷிக்க மாட்டாரா என்ன? ஸோ எதை குறித்து கலங்காதீங்க. இந்த மக்களை போஷிக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் போஷிப்பார், உங்களையும் வழி நடத்துவார். இது ஒரு குளிர்காலம். இந்த குளிர்காலம் கூட பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு சைட்லேயே இவங்க வாழ்கிறாங்க. ஸோ எதை சொல்லுங்க, நம்ம சென்னையில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு என்ன இருக்கோ அதில் நம்ம எப்பவுமே திருப்தியாக இருப்போம். நம்மகிட்ட அது இருக்குது இது இல்லைன்றத குறித்து கவலைப்படவே கூடாது. எது இருக்கோ அதில் நம்ம திருப்தியாக இருப்போம். Praise God. I like to share one thing with you people. I want to thank you the Manish, Dana, Yogesh and these brothers. I want to say Magesh, I want to thank for this all their three brothers. I want to thank to the God and Manisha. I want to this all the people because they take care of me last 1 week. So every day when I wake up from my bed, they arrange the hot water for my bath. Then after that a cup of tea. Then they arrange everything, preparing my bed, my stay, my food, my everything. Every day they care me as their own family members. And the great thing is, every day in the evening we had a night, we had a house fellowship. Every day we gathered. So this the Bible says, every day in the days of the apostles, every day they gathered together. They broke the breads, they praised the God, they worship the God. They gather in the presence of the God. God started to add their number, the Bible clearly says. So in this way, only every day we gathered in Christ, we gathered in the Christ, we shared the love in the Christ, we be in the one family. Last 1 week, really I'm missing that family. Let's pray for this family, for everyone. Praise God. Traveling in the highway is really risky actually in this daytime because the heavy vehicles is moving too fast on this road. So upper side you can see the metro trains, flyover is there, and the down you can see the cars are passing too fast in this area. So today my journey is from Modinagar to the Faridabad. My travel is keep going on this way, but it's really risky some of the places when I come to reach the places and everything. But anyway, I was keep going on. It's such a beautiful thing. The cars are coming too near to me, and some of the car will come my opposite side also. But God is protecting me. That's a great thing in my journey because that's why I am watching now. Because sometimes the people are coming in the opposite side too fast actually. So surveying is a big, then dusty. You can see a lot of dusters is flying on the sides of the road. So it's a really challenge for me when I usually driving the, pedaling my cycles and praying on these places and moving on, keep going on these places. Really is a big challenge for me. So see how it is, how the people are moving on here. And the people are using the horn unnecessarily because loud voices and everything. So it was breaking my ears also. That much of horns they are pressing in here. Noise pollution, dust pollution, crowded. Really is a big target to travel in the roads and pedaling the cycle. But I want to consider everything in my journey because every journey has an ups and downs. So I want to consider all about my journey. So dealing with the things is really difficult for me. But God is making a symbol to digest all the things, whatever I was seeing in my journey and whatever things I was facing in my journey. That's a main thing. And really I want to thank to the God who's made me to be a comfort. Actually wherever I go, I was be more comfort in that place because God changed my heart and God tuned my life
in that way. So wherever I go. So sitting and pedaling is too tough. So I'm lifting my backside because getting too pain in my backside, pedaling the cycle continuously. But I was adjusting and pedaling today. That much of pain, earlier pain is coming in my backside. So it's like a burning sensation sitting on this cycle, pedaling the cycle is such a difficult task for me. But no way, because my journey is like this way only. I want to sacrifice a lot of things in my journey. So because last day also I'm not good, my stomach is not good, like it's upset. But what to do? There's no other option to pray for my nation. No, little sacrifices needed. I'm not doing a big sacrifice. It's a little sacrifice only. Past nearly 3 years, pedaling my cycles, traveling on the places and the roads of the villages, cities and towns of the India, and praying for the people. So such a good time as God has given for me to pray for my people. So pedaling is such a risky for me, and God has given a good strength for me. Really, my shoulders are really in pain. Wow, but I want to thank to the God for His wonderful gift and wonderful thing in my journey. The top, the metro train is going on the, wow, keep going on the way. Praise God. To show one thing, this is a highway. You can see Palwal, Noida in this way. So Ghaziabad, this is the route. So Palwal highway, Palwal not in that way, but this is the way to the Ghaziabad on the way. Wow, praise God. Keep going on. What a confidence. Thank you, Lord Jesus. So this is not a highway, that is the highway, but I was keeping on this way to go. So in my journey, today's journey, I was seeing a lot of colleges like engineering college, like BDS college, arts and science college, some schools and everything on this way to the mirror to the Ghaziabad roads. I was seeing a lot of colleges on the way. So like you can pray for this generations, this young generation. So their mind, their mentality never wants to be diverted in any situation because the devil is talking in the young generations. But India is a young India with young people. A large amount of the young people generations are here. So we need to pray for this young generations. See, this metro train is moving on slowly it's moving. So 2 metros, flyover is there, one is this direction. But it's coming in the same direction only. So I think, I don't know which area that metro is going on the way. But we can pray for this metro workers, stations workers. A lot of people are there. So dependent there. So we can pray for these people. Developing, cities is developing, places are developing, people are developing. Everything is developing, but we are not developing. That's the main issue right now. Life, no, they're staying in the side of the road. See the kids where they are sleeping in the side of the road. See these people life. They are happy. God is providing everything for these people also. Then why cannot God can provide for you people? My dear brothers and sisters, I like to share one thing with you. What you have happy in that. That's what I want to share with you. What you have happy in that. Because do not go for more debits and everything. Because today a lot of people are facing the financial struggles and everything. So do not compare your life with other people. Compare your life. See these people. See the sides of the road. It's a winter season. How these people are surveying in the sides of the road in the type of winter season. They are the dusty area. See how these people are living in the sides of the road. So what you have happy in that. That is the main thing in your life. Try to understand how to live in this world. Do not go for a luxurious life. You go more luxurious life, then more problem you need to face in your life. There's no way to change in your life. See, I can see a lot of people in the sides of the road, they are staying in the side of the roads only. We can pray for the people. Actually, I see a lot of people on the side of the road today when I was traveling. They are working, they are hard workers. See, they are working hard and they are trying to live in here. So why cannot we can pray for these people? So my dear young generations, see these people. My dear brothers, believers, see these people, pray for these people. That's what I want to share with you. In this time, I want to share with you the things and everything. Wow, that's great. Praise God. Wow, anyway, God wants to do the great thing for the people. That the salvation will come to these people. See, such a long distance, so many houses. So, what are you going to do for these people? So at least pray. Share the love of the Jesus.